பிரான்சில் எரிபொருட்களின் விலை அதிகரித்து வருவதாக துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் காணப்பட்ட அதிகரிப்பு புதிய வருடத்திலும் தொடர்வதாக தெரிவிக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிப்பால் ஏற்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. டிசம்பர் நடுப்பகுதியிலிருந்து ஏற்பட்ட உயர்வு மிகவும் அதிகமாக உள்ளதென பிரான்சில் உள்ள எண்ணெய் நிறுவனங்களின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். உதாரணமாக, செப்டம்பர் மாதத்தில் 1.59 யூரோக்களாக இருந்த டீசலின் விலை இன்று 1.78 யூரோக்களாக உயர்வடைந்துள்ளது. அதேவேளை பெட்ரோலின் விலை அந்நளவாக 1.73 யூரோக்களிலிருந்து 1.80 யூரோக்களாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வாகன ஓட்டிகளை பயணங்களை மட்டுப்படுத்தி சிக்கனமான வாகனம் ஓட்டும் பழக்கத்தை கடைபிடிப்பதை தவிர வேறு வழியில்லை எனும் நிலைக்கு தள்ளியுள்ளது. இந்த விலையேற்றத்திற்கு காரணமாக ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் குறைந்த வெப்பநிலை காரணம் என எண்ணெய் தேவையை அதிகரிக்க வழிவகுத்துள்ளது. அத்தோடு பதட்டமான புவிசார் அரசியல் சூழலில் ஏற்படும் அதிகரிப்பும் காரணம் என கூறப்படுகிறது. இருந்தாலும் எதிர்வரும் வாரங்களில் விலையேற்றம் என்பது மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது.